வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டும் கூடி இப்போ பாலகிருஷ்ணன் மாதிரி சண்முகம் வந்துட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டில். அவரும் கூடி திமுக வெளிச்சத்தில் நாங்கள் இல்லை மக்களுக்காக தான் போராடுவோம் அப்படின்னு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவர் பாலகிருஷ்ணன் போய் இப்போ சண்முகம் வந்திருக்காரு தமிழகத்தில் மாநில செக்ரட்டரி. அவர் கூடி நாங்கள் பல முறை உறவோ எதிரணிலையோ இருந்திருக்கோம். அவர் திமுக வெளிச்சத்தில் நாங்கள் இல்லை மக்களுக்காக தான் போராடுவோம், ஆனால் முரசொலியில் பத்திரிகையில் அவர்கள் கருத்து வெளியிட்டு உள்ளது பொருத்தமானதல்லன்ட்டார். திமுக எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சத்தம் போட்டு ஆய்வுன்மா. ஏதோ இன்றைக்கி அந்த பொண்ணு பிரச்சனை என்ன நினச்சினால தான் இப்போ நேற்று போராடும் போது கோட்டு சூட்டை கட்டி ட்ராயரோட ஓட விட்டுருவோம் கவர்னர் ஒருத்தன் பேசுகிறான் திமுக இருக்கவே. இந்த மாதிரியெல்லாம் நிறையா வருது வார்த்தை. செருப்பு மாலையெல்லாம் போடுறோம். என்ன இவங்களுக்கு எதிர்க்கட்சியும் கவர்னர்னு வேண்டாம். இது என்னென்னா திமுக வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அதே மாதிரி கூட்டணியும் வெளில போயிட்டு ஒரு பேச்சு பேசுவான் இருந்தால் அவன் வாய்மூடி சந்தா வாங்கிட்டு 1.5 சீட்டுக்கு உட்காந்துருப்பானு திமுகவில். அப்படி இருக்குது. மக்கள் கொண்டு செய்ய மாட்டான் இந்த மாதிரி. ஆனால் என்னென்னா ஓட்டு பேக்கெட் பண்ணுறது தெரியும் திமுக. அது ஒன்று தான். அதை அடிக்கிறதுக்கு ஏடிஎம்கேனால தான் முடியும். அந்த ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு. இப்போ நம்ம பாஜக வளர்ந்து வர்றது. இதுக்கு தான் வந்து டெல்லி தேர்தல் முடிஞ்சப்பறம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரான். இது கூட்டணியெல்லாம் மேலே தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது இவன் வந்து கூட்டணி இருந்தால் நம்ம வந்துடலான்னு நினச்சிட்ருக்கான் இல்லையா. அப்போ இவன் ஒழிக்கணுன்னா வேறு மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். அது நம்ம பிப்ரவரி 5ஆம் தேதி முடிஞ்சிடும். ஈரோடு கிழக்கு முடியும் பை எலெக்ஷன். அதுக்கப்புறம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த கூட்டணி ஒன்று என்ன பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணணும்ல. வச்சுருக்க கூட்டணி யார் வெளியில் வரான்னு தெரில. அப்போ அது மேட்ச் பண்ணால் தானே போட்டிக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்விங் ஓட்டெல்லாம் மாறி இந்த பக்கம் வரும்ல, அது ஒன்று. சரி, இதெல்லாம் போக பார்த்தா திருமாவளவன் முதல்ல பேசிகிட்டு இருந்தார் அந்த மாணவி சம்மந்தமாக கைது செய்யணும், அப்படி குண்டா சட்டம் போடப்பட்டுள்ளது அப்படின்லாம் இருந்தது. அப்புறம் திரும்ப குற்றம் சுமத்து எதிர்க்கட்சியில் அரசியல் இவர் வந்து முதல்வரை பார்த்துட்டு வந்தப்பறம் வேறு மாதிரி பேசுகிறார். அப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப திரும்ப யார் இந்த சார்னு குரல் எழுப்பின திரும்ப இப்போது சந்தித்த பின்னும்போது வேறு மாதிரி பேசுகிறது. குற்றவாளி உறவு மட்டும் இல்லை என்பது எதிர்க்கட்சியின் போராட்டத்துக்கு காரணமாகுது. அப்போது எதிர்க்கட்சி போல் செயல்பட முடியாது, தோழமை கட்சியாக தான் செயல்பட முடியும் என்று தன் இயலாமைக்கு நொண்டி சமாதானம் வேறு. முதல்ல கேட்டுட்டு இருந்தார், இப்போ இப்படி ஸ்டாண்ட் எடுக்கிற அப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே குண்டர் சட்டம்லாம் ஸ்டாலின் பார்த்தப்பறம். இதெல்லாம் என்னென்னா ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாரு வழியாக மக்களுக்காக பண்ணுறது கிடையாது. ஏதாவது பதவி வேணும், அவ்வளோதான். மக்களின் குரலாக இருக்க முடியாது. திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படலாமா, அதுக்கு தகுதியானதானே என்று சுயபரிசோதனை செய்யணும். தகுதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு 1/2% 3/4% கட்சி முதல்ல பேச வேண்டியது, மறுபடியும் பார்த்தப்பறம் மாற வேண்டியது. அதான் வேறு ஒன்றும் இதில் இல்லை. இதுதான் திமுக கூட்டணிகளுக்கும் திமுக லட்சணம்.